ஹலோ யூஎஸ், வெல்கம் டு அவர் சேனல் மக்கி நோட்ஸ். இன்னைக்கு நம்ம இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் அண்ட் ஆன்சர் அந்த பகுதியில் தமிழுக்கான கொஸ்டின் ஆன்சரை பார்க்கலாம். 20 கொஸ்டின் கொடுத்துருக்கேன். ஆல்ரெடி இந்த பகுதியில் டே 1ல் தமிழும் டே 2ல் ஜியாகிரபியும் கொடுத்துருக்கேன். ஸோ இன்னைக்கு டே 3ல் தமிழ் தான் பார்க்க போகிறோம். 20 கொஸ்டின் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் கொஸ்டின், ஓடும் முதிரத்தில் வடிந்து ஒழுகும் கண்ணீரில் தேடி பார்த்தாலும் சாதி தெரிவதுண்டோ அப்பா என்று பாடியவர் யார் அப்படின்னா கவிமணி. ஓடும் முதிரத்தில் வடிந்து ஒழுகும் கண்ணீரில் தேடி பார்த்தாலும் சாதி தெரிவதுண்டோ அப்பா அப்படின்ற வரிகளை சொன்னது கவிமணி. செகண்ட், ஆசிய ஜோதியை தமிழ் எழுதியவர் யாருன்னா கவிமணி. தமிழ் எழுதினவர் கவிமணி. அந்த ஆசிய ஜோதி அப்படின்ற நூல் வந்து த லைட் ஆஃப் ஏஷியா அப்படின்ற ஒரு ஆங்கில நூல் தழுவு எழுதப்பட்டது. ஸோ இந்த நூலை எழுதினது யாரு அப்படின்னா கவிமணி. கவிமணி தேசிய விநாயகத்தின் முதல் படைப்பு எது அப்படின்னா தேரூர் அழகம்மை ஆசிரிய விருத்தம். கவிமணி தேசிய விநாயகத்தின் முதல் படைப்பு தேரூர் அழகம்மை ஆசிரிய விருத்தம். ஃபோர்த்து, பாரதியார் தோன்றிய இடம் எட்டயபுரம். பாரதியார் பிறந்த இடம் வந்து எட்டயபுரம். ஃபிஃப்த் கொஸ்டின், எல்லோரும் ஓர் இனம் என்று பாடியவர் பாரதியார். எல்லாரும் ஒரே இனம் அப்படின்னு சொன்னது பாரதியார். அடுத்து, மலைக்கல்லன் யாருடைய படைப்பு? மலைக்கல்லன் அப்படின்ற அந்த நூலை எழுதினது நாமக்கல் கவிஞர். நாமக்கல்ல இருக்கிற மலை ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ நமக்கு எக்ஸாம்ல ஞாபகம் வரும். ஸோ மலைக்கல்லன் அப்படின்றது நாமக்கல் கவிஞருடைய படைப்பு. அடுத்து, கவிமணி என்ற பட்டம் எந்த ஆண்டு தேசிய விநாயகம் பிள்ளைக்கு வழங்கப்பட்டது? 1940. கவிமணி என்ற பட்டம் எந்த ஆண்டு தேசிய விநாயகம் பிள்ளைக்கு வழங்கப்படுது அப்படின்னா 1940. இதுல இருந்து இன்னொரு கொஸ்டினும் கேட்கலாம். கவிமணி அப்படின்றது யாருடைய பட்டம் அப்படின்னா தேசிய விநாயகம் பிள்ளை. ஸோ சொல்லும் போது கவிமணி தேசிய விநாயகம் பிள்ளைன்னு தான் சொல்லுவாங்க. அடுத்து, என் கதை என்ற சுயசரிதம் யாருடையது? நாமக்கல் கவிஞர். என் கதை என்ற சுயசரிதம் வந்து நாமக்கல் கவிஞருடையது. அடுத்து, இசைத்தமிழ் கம்பரும் வால்மீகியும் போன்ற உரைநடை நூல்களை எழுதியவர் யார்? இசைத்தமிழ் கம்பரும் வால்மீகியும் போன்ற உரைநடை நூல்களை எழுதியவர் நாமக்கல் கவிஞர். அடுத்து, செந்தமிழ் நாட்டு சிறுவர் சிறுமியருக்கு இந்நூல் உரியதாய் என்றும் வாழ்கவே என்று எந்த நூலை கவிமணி குறிப்பிடுகிறார்? மலரும் மாலையும். அடுத்து, ராஜாஜி அரசவை கவிஞராக யாரை நியமித்தார் அப்படின்னா நாமக்கல் கவிஞர். ராஜாஜி அவருடைய அரசவை கவிஞராக நாமக்கல் கவிஞரை தான் நியமிச்சிருப்பாரு. அடுத்து, சிந்துக்கு தந்தை அப்படின்னு நம்ம யாரை அழைக்கிறோம் அப்படின்னா பாரதியார். சிந்துக்கு தந்தைன்னு அழைக்கப்படுபவர் பாரதியார். கத்தி இன்றி ரத்தமின்றி யுத்தம் ஒன்று வருகுது என்று பாடியவர் நாமக்கல் கவிஞர். கத்தி இன்றி ரத்தமின்றி யுத்தம் ஒன்று வருகுது அந்த பாடலை பாடியவர் நாமக்கல் கவிஞர். அடுத்து, கத்தி இன்றி ரத்தமின்றி இந்த பாடல் எச்சமயத்தில் பாடப்படாது. எந்த சமயத்துல இந்த பாட்டை பாடினாங்க அப்படின்னா உப்பு சத்தியாகிரகப்போ. அடுத்து, காந்தி அஞ்சலி என்ற நூலின் ஆசிரியர் நாமக்கல் கவிஞர். காந்தி அஞ்சலி அப்படின்னு நூலை எழுதினது யாருன்னா நாமக்கல் கவிஞர். ஏன் அப்படின்னா நாமக்கல் கவிஞர் வந்து காந்தியுடைய கொள்கைகளை பின்பற்றி வருவாரு. ஸோ அவர் வந்து நிறைய காந்திய சிந்தனைகள் வந்து பின்பற்றதுனால காந்தி சம்பந்தமா நிறைய நூல் எழுதிக்காரு. ஸோ அதெல்லாம் காந்தி அஞ்சலி வந்து ஒரு நூல். நாமக்கல் கவிஞரை வந்து காந்தி கவிஞர்னு சொல்லுவாங்க. அடுத்து, திலகர் விதைத்த விதை பாரதியாக முளைத்தது. காந்தி தூவிய விதை நாமக்கல் கவிஞராக முளைத்தது என்று நாமக்கல் கவிஞரை போற்றியவர் யார் அப்படின்னா ராஜாஜி. திலகர் விதைத்த விதை பாரதியாக முளைத்தது, காந்தி தூவிய விதை நாமக்கல் கவிஞராக முளைத்தது அப்படின்னு நாமக்கல் கவிஞர் யாரு போற்றினார் அப்படின்னா ராஜாஜி. ஸோ நான் போன கொஸ்டினுக்கு சொன்ன அதே ஆன்சர் தான் இருக்கும். அடுத்து, நாமக்கல் சிறைவாசத்தில் இருந்த பொழுது எழுதிய நூல், அதாவது இங்க நாமக்கல் கவிஞர் தான் குறிக்குது, மலைக்கல்லன். சிறைவாசம் இருக்கும்போது அந்த மலைக்கல்லன் நூலை வந்து எழுதியிருப்பாரு. அடுத்து, குருவுக்கு மிஞ்சிய சீடர் என்று பி.சி. ஆச்சாரியா வந்து யாரை பாட்டார்னா பாரதிதாசன் தான். ஸோ குருவுக்கு மிஞ்சிய சீடர் யாருன்னா பாரதிதாசன். அவர் யார் இப்படி சொல்லியிருப்பாரு அப்படின்னா பி.ஸ்ரீ ஆச்சாரியா. அடுத்து, எங்கள் வாழ்வும் எங்கள் வளமும் மங்காத தமிழ் என்று சங்கி முழங்கு என்று பாடியவர் பாரதிதாசன். எங்கள் வாழ்வும் எங்கள் வளமும் மங்காத தமிழ் என்று சங்கி முழங்கு என்று பாடியவர் பாரதிதாசன். அடுத்து, மலரும் மாலையும் தொகுதியினை குழந்தைகளுக்காக வெளியிட்டவர் யாருன்னா தேசிய விநாயகம் பிள்ளை. ஓகேவா? ஸோ மலரும் மாலையும் அப்படின்றது ஒரு குழந்தைகளுக்கான தொகுப்பு, அதை வெளியிட்டது தேசிய விநாயகம் பிள்ளை. ஸோ இதோட 20 கொஸ்டின் முடியுது. டே 1 அண்ட் டே 2ல நான் போட்ட 20 கொஸ்டின் நான் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். ஸோ ப்ளீஸ் சப்போர்ட் அவர் சேனல். நெக்ஸ்ட் வீடியோவில் வேறு சப்ஜெக்ட் வந்து 20 கொஸ்டின் பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.